இதுவரை 92,626 பேர் பெயர் சேர்க்க விண்ணப்ப படிவமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தோர், இரட்டை பதிவு என 97.37 லட்சம் வாக்காளர்களை நீக்கியுள்ளது தேர்தல் ஆணையம். இது குறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் தர கேட்கலாம். கண்ணன், விவரம். நிச்சயமாக எஸ்ஐஆருக்கு பிறகு அந்த வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் சுமார் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த நீக்கப்பட்ட 97 லட்சம் பேர் உள்ளிட்ட யாராக இருந்தாலும் புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு ஃபார்ம் 6 என்று அழைக்கப்படும் புதிதாக பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையமானது அறிவித்திருந்தது. அதனுடன் உறுதிமொழி படிவமும் அளிக்க வேண்டும் என்று அறிவித்திருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி அந்த எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இதுவரை 92,626 பேர் அந்த ஃபார்ம் 6 மற்றும் ஃபார்ம் 6A என்ற இரண்டு சேர்க்கிறதுக்கு தங்களது விண்ணப்பங்களை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் 1007 பேர் ஃபார்ம் 7 அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களை போன்று அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் BLA 2 என்று அழைக்கப்படும் வாக்குச்சாவடி முகவர்களும் அந்த ஃபார்ம் 6 என்று அழைக்கப்படும் அவற்றை அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த BLAக்கள் 2 விண்ணப்பங்களை அளித்துள்ளனர். மற்ற எந்த கட்சிகளை சேர்ந்த BLA 2வும் இதுவரை விண்ணப்பங்களை அளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் எஸ்ஐஆர் பட்டியலானது சுமார் 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களில் மட்டும் சுமார் 92,000 பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.